திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்திருக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், போதிய அளவில் அந்த தடுப்பு கம்புகள் அடியில் வைக்கப்படல, தார்பாய் போடப்பட்டிருக்கு, ஆனாலும் மழையில நனைஞ்சிருக்குன்னு சொல்லப்படுது. என்ன நடந்தது? காயத்ரி, திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவுல சம்பா நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தாங்க. தற்பொழுது அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக விற்பனை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று இரவு திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கு மேலாக கனமழை என்பது பெய்தது. இதன் காரணமாக திருவாரூர் மாவட்டம் ஓகைப்பேரையூர் கிராமத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் என்பது சாலைக்கும் அதன் அடியில் 5 அடி கீழத்தில் தாழ்வான பகுதியில் அந்த நேரடி நெல் கொள்முதல் என்பது இருந்து வருகிறது. இதன் காரணமாக விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட 3000 நெல் மூட்டைகள் என்பது அந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதன் அனைத்தும் தார்பாயாலும் அந்த ஊழியர்களால் மூடப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அடியில் கம்புகள் வைக்கப்படாத காரணத்தால் நெல் மூட்டைகள் முழுவதுமாக நனைந்திருக்கிறது. மேலும் அந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையம் முழுவதுமாக மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. தொடர்ந்து இன்றும் மழை பெய்யும் எனவும் வானிலை தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். மற்ற விவசாயிகளின் நெல் மூட்டைகளும் நனையக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்த போதிலும் சில நெல் கொள்முதல் நிலையங்களில் இதே போன்ற சூழல் நிலவுவதால் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை வச்சிருக்காங்க. நெல் மூட்டைகள் வீணாகாமல் இருக்க உரிய நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என எதிர்பார்க்கலாம்.